இந்த டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அது வந்துட்டு காமர்ஸோட சிலபஸ் நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 அப்படியில் வந்துட்டு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட், லீகல் என்விரான்மெண்ட், ஓகே, கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட், ஃபெமா கேட்டிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து கேட்டிருக்கிறாங்க இப்போ குளோபலைசேஷன்னா என்ன, அப்புறம் தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, எஃப்டிஐ, பிஓபி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனு. ஸோ இதெல்லாம் வந்து யூனிட் 1ல் வந்துடும். யூனிட் 2ல் வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங். ஸோ அக்கௌண்டிங்கில் வந்து பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு, கார்பரேட் அக்கௌண்டிங் இருக்குது, ஹோல்டிங் கம்பெனி இருக்குது மெயினாக, அப்புறம் ரேஷியோ இருக்குது. ஹெச்ஆர் அக்கௌண்டிங் அவ்வளோ நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறது இல்லை. அப்புறம் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆடிட்டிங்லேருந்து கொஞ்சம் டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸில் வந்து அந்த மீனிங்ஸு, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ், டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை, டிமாண்ட் அண்ட் சப்ளை, காஸ்ட் கர்வ்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ். யூனிட் 4ல் பிஸ்னஸ் ஃபினான்ஸு. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஒர்க்கிங் கேபிட்டல், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஆர்பிட்ரேஜ் இதெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் யூனிட் 5ல் வந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் மாதிரி கூட இருக்கும். கொஞ்சம் காமர்ஸ் படிக்கிறவங்க இதை அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பேசிக்காக நம்ம படிச்சுக்கலாம் இதில் வந்து. ஓகே, ஹைப்போதீசிஸ் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 6ல் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் வந்து மோட்டிவேஷனல் தியரி, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரு, கார்ப்பரேட் ஃபினான்ஸ் இருக்குது. அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. தென் 7th யூனிட்டில் பேங்கிங் கேட்டிருக்காங்க. எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்குது, அப்புறம் ஆர்பிஐ பற்றி கேட்டிருக்கிறாங்க, ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துருக்குது யூனிட்டு 7ல். யூனிட் 8ல் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் சேனல், மார்க்கெட்டிங் மிக்ஸு இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் இயர்லேயே நமக்கு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் இருக்கிற படிச்சிருக்கிறோம். ப்ரைஸிங் டிசிஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ தென் யூனிட் 9ல் வந்து லீகல் ஆஸ்பெக்ட்டு, வேரியஸ் ஆக்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு, கம்பெனிஸ் ஆக்ட்டு, இது முக்கியமான ஆக்ட்ஸ் ஒரு 10 ஆக்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான படிக்கிறதுனால நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சுக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி பற்றி படிச்சுக்கலாம். அப்புறம் ஐபிஆர் இதெல்லாம் நம்ம முக்கியமான ஆக்ட் படிச்சு கண்டிப்பாக ஒரு கீழ் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம கண்டிப்பாக நம்ம எழுத முடியும். அப்புறம் இன்கம் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் பேப்பர் எடுத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் இன்கம் கேட்டிருக்கிறாங்க, வெரி ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய. ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னா சேலரி, அதாவது அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின்ஸ் இது எல்லாமே அதில் உள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக அதாவது 5 யூனிட்டையுமே ஒரே இதாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் பிளானிங் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. தென் வந்து டேக்ஸ் பிளானிங் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஸோ இதெல்லாமே வந்து நம்ம காமர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது எல்லாமே நம்ம எல்லா யூனிட்டையும் நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா டிஸ்கிரிப்டிவில் பொறுத்தவரையில் நம்ம எல்லாமே நம்ம எங்கேருந்து வேணால் வரும். இப்போ மோர் நம்ம அப்ஜெக்டிவில் நம்ம கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ணோம்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, மிக்க நன்றி. நிறைய வீடியோஸ் நான் அதை பற்றி போடலான்னு இருக்கிறேன், நிறைய எம்சிக்யூஸ்லாம் போடலான்னு இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி.